27 பேர் இருக்கானுங்க இத்தனோண்டு ஜோனில். சரி அந்த இடத்துல நாங்கள் ஒருத்தர்லான்னு சொல்லிட்டு நல்லா கரகரன்னு அழுத்தி முடிச்சாச்சு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டில் வேறு சுவிட்ச் ஆகிடுச்சு. சரின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அப்படியே கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. சரி மேலே போனால் நல்லா ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஜன்னலில் ஏற்றி பார்த்தது ஓசிக்கில் போட முடியும்னு பார்த்தேன் நானும், ஆனால் முடியல. டப்புன்னு நமக்குன்னே வாண்டடாக வந்து ஒருத்தர் கீழே இறங்கினா. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து. சரி அவனுக்கு முதல்ல ஒரு சார்ஜ் வைப்போம், திருப்பி ஒரு சார்ஜ் வைப்போம், டவுன் ஆகிடும். சரி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் எடுத்துட்டு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு இதே மாதிரி ஒரு ரோசிக்கில் போடலாம் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சரியான ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு. தப்புன்னு பார்த்தா அந்த ஜன்னல் ஏதோ மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு தரன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அங்கே எனிமி இருக்கான்னு எனக்கே நிஜமாக தெரியல. சும்மா ஸ்கோப் போட்டு எடுத்தான் டீம் வாய் போட்டு வந்துச்சு பாவம் அந்த எனிமி. சரி அது ஒன்றுங்க. அப்புறம் ஜோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கீழே போகலான்னு பார்த்தா க்ளூவால் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. சரி கீழே தான் இருப்பான்னு சார்ஜ் பண்ணி பார்த்தேன், ஆனால் கீழே இனிமே இல்லை. சரி அந்த சைடு தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கூட நம்ம டீம்மேட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கில்லு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணேன். திருப்பி இன்னொரு சார்ஜ் பண்ணேன். பார்த்தா எனிமி டவுன் ஆகிட்டான். நான் இவனை டவுன் அடிக்கிறதுக்குள்ள நம்ம டீம்மேட் வேறு மேலே டவுன் ஆகிட்டாரு. மேலே போகலாம். மேலே போய்ட்டு ட்ரீட்மெண்ட்லாம் அடிச்சு அவரே பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிட்டு சரி எல்லாருமே முன்னா ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். சரி டப்புனு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அந்த இடத்துல வேறு ஃபைட் போயிடுச்சு. ஏதோ எட்டு தூக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா எட்டே மாட்டல. சரி கிரெனேட் போகலான்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப நன்றி நம்மளை டவுன் பண்ணிட்டான். சரி எப்படியோ நம்ம டீம்மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ரிவே பண்ணிட்டானுங்க. சரி அப்படியே போகலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆஃப்லைன் பிளேயர். அப்படியே அவனும் யார் கில்லு தரான் நானும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி முடிச்சிடுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நாங்கள் 4 பேர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஆல்ரெடி 10 கில் அடிச்சாச்சு. அந்த கில்லை நம்ம தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஃபுல் சார்ஜ் வைப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜ் வைப்பேன். அவனுக்கு கில் ஆகிடும். இந்த போயாவும் போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.